الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن الله أعد للمحسنات منكن أجرا عظيما صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم النساء حبائل الشيطان والشبابة شعبة من الجنون صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, சங்கைக்குரிய மஸ்ஜிதின் நிர்வாகிகளே, வீட்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாய்மார்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கென்று பிரத்யேகமாக தலைப்புகளை உருவாக்கி நடைபெறுகின்ற இந்த மஜ்லிஸ் முன்மாதிரியான முஸ்லிம் பெண்கள் என்கிற ஒரு நல்ல தலைப்பில் மக்ரிபுக்கும் இஷாவிற்கும் இடைப்பட்ட இந்த நேரத்தில் நல்ல பல மார்க்க விஷயங்களை, பெண்களினுடைய மார்க்க ரீதியான முன்னேற்றம் குறித்த சில சிந்தனைகளை செய்வதற்காக குடுமி இருக்கிற நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நல்ல சிந்தனைகளை பேசவும், கேட்கவும், சிந்திக்கவும், அதன்படி செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். கொஞ்சம் அப்படி நெருங்கி வந்துடுங்க. நிறைய இடைவெளியோடு இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வாங்க. எப்படி இருந்தாலும் பாங்குக்கு மேலே பேச முடியாது. பெண்களுக்கான மார்க்க கல்வி சமீப காலங்களில் தமிழகத்தை பொறுத்தவரை பாராட்டுதலுக்குள்ள அம்சம் மிக வேகமாக மார்க்க கல்வி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நாடு முழுக்க ஒரு 4 நிஸ்வான் மதரசாக்கள் இருக்கும், அவ்வளவுதான். இப்போதெல்லாம் மஹல்லாக்கள் தோறும் நிஸ்வான் மதரசாக்கள் உருவாக்கப்பட்டு, நான் இங்கே புதுப்பேட்டையில் கூட கேள்விப்படுகிறேன், சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் ஓதி கொண்டிருக்கிறார்கள் என்று அறிகிறேன். குடும்ப பெண்களில் இருந்து சிறிய பெண்கள், பருவம் எய்திய பெண்கள், எய்துவதற்கு முன்னாலே உள்ள பாடர் வயதில் இருக்கிற பெண்கள் என்று எல்லோருக்கும் இன்றைக்கு மார்க்க கல்வி பரவலாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான வாசல் திறந்திருக்கிறது. காரணம், ஒரு ஆண் ஓதுகிற போது அவனுக்கு மட்டுமே ஓதுவான், அவன் மட்டுமே தெரிகிறான். ஒரு பெண்ணுக்கு மார்க்க அறிவு தரப்படுமானால் அது தலைமுறைக்கு சேர்த்து தரப்படுகிறது என்று பொருள். அவள் வாழப்போகிற வீடு, அவள் வளர்த்தெடுக்கிற குழந்தைகள், அவள் பார்த்து கொள்ளுகிற பெரியோர், இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தின் சூழ்நிலைகள், இதை எல்லாவற்றையும் எதிர்கொள்ளுவதற்கு தேவையான மார்க்க அறிவை தந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.
சமுதாயமும் அதை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறது. நாமெல்லாம் பொண்ணு பார்க்க போவோம் தெரியுமா? பொண்ணு பார்க்கறதுக்கு போவோம். அது பொண்ணு அழகாக இருக்கான்னு பார்த்து பொண்ணை பற்றி பல விஷயம் யோசித்து பொண்ணை சமயத்தில் நடக்க விட்டு பார்த்து பேச விட்டு பார்த்து தலசீவி பூ வைக்கிறோங்கிற பேரில் பேரு வரையும் பார்த்துருவாங்க. போய் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு விசாரிப்பாங்கல்ல பெண்ணை. விசாரிக்கும் போது தவறாமல் கேட்பாங்க இந்த கேள்வி, பொண்ணு ஓதியிருக்கான்னு கேட்பாங்க. உடனே நம்ம வேகமாக சொல்லிடுவோம், பொண்ணெல்லாம் ஓதியிருக்கு, எங்கள் உள்ள நிஸ்வானில் ஓதி இந்த பட்டம் முப்பள்ளிகா ஆலிமா அப்படி இப்படியெல்லாம் பட்டமெல்லாம் வாங்கியிருக்குன்னு நாம் சொல்லிடுவோம். அவங்களுக்கு ஒரு திருப்தி, போயிடுவாங்க. பெண் பார்க்கிற இடத்தில் பெண் ஓதி இருக்கிறாளா என்று விசாரிக்கப்படுகிறாள். நான் இதை சொல்றதுக்கு வரல, கொஞ்சம் மாத்தமா யோசிங்களேன். நாம மாப்பிள்ளை பார்க்க போற இடத்துல இதை கேட்கறது இல்லை. மாப்பிள்ளை பார்க்குற இடத்துல என்ன கேட்போம் தெரியுமா? என்ன சம்பளம், என்ன போனஸ், எத்தனை வருஷமா ஆகுதுங்க, ஒரே ஆஃபீஸில் இருக்காரா, ஒரே கடையில் இருக்காரா, வெளிநாடு ஏதாவது போக முடியுமா, வாய்ப்பு ஏதாவது இருக்குதா, அவருடைய பேங்க் பேலன்ஸ் என்ன, அவருடைய ப்ராப்பர்ட்டி என்ன, என்னென்னமோ விசாரிக்கப்படும். தவறி கூட மாப்பிள்ளை ஓதியிருக்காரா கேட்டதில்லை. கேட்கிற அவசியமே மாப்பிள்ளை பார்க்கிற இடத்துல வர்றதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் ஓதனாலும் ஓதாட்டியும் அது அவனோடு முடிகிறது. ஆனா ஒரு பெண் ஓதலைன்னா அவளோட முடியல, தலைமுறைக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால் தான் பெண் பார்க்கிற இடத்தில் தவறாமல் விசாரிக்கப்படுகின்ற மார்க்க அறிவு மாப்பிள்ளை பார்க்கிற இடத்துல விசாரிக்கப்படுறதில்லை. அதனால மாப்பிள்ளைங்க ஓத வேணான்னு அர்த்தம் அல்ல. மாத்தமா புரிஞ்ச கூடாது. எதையாவது சொல்லும் போது மாப்பிள்ளைகள் ஓதட்டும், ஆண்கள் ஓதட்டும். ஆண்கள் ஓதுகிற போது அது அவனுக்கு மட்டுமான அறிவாக இருக்கிறது, அதிகமா வெளியே போறதில்லை. ஆனால் ஒரு பெண் அவள் ஓதி இருந்தால், அவள் இஸ்லாமிலே கல்வி கற்றிருந்தால், அவளுக்கு குர்ஆன் ஓத தெரியும் என்றால், ஹதீஸ்கள் மனனம் என்றால், துஆக்கள் மனனம் என்றால், இஸ்லாமிய வரலாறுகள் தெரியும் என்றால் தலைமுறைகளை தாண்டி அவள் சொல்லித்தர முடியும், நிச்சயமாக சொல்லித்தர முடியும். வீட்டில் மார்க்க விஷயத்தை சொல்லித் தருகிற தாய்களுக்கு இன்றைக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்காது. சினிமா பார்க்கிற தாய்களும் சீரியல்களிலே அமர்ந்திருக்கிற தாய்களும் பெரும்பாலும் வெளியிலே சுற்றுவதை வேடிக்கையை போல இன்றைக்கு செய்கிற தாய்மார்களும் அதிகமாகிவிட்டதால் நல்ல விஷயங்களை கற்றுத்தருகின்ற தாய்மார்கள் இன்றைக்கு வீடுகளுக்கு தேவைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட தாய்மார்களை தருவதற்குள்ள ஒரே இடம் மதரசாக்கள் வழியாகத்தான் தர முடியும். பெண்கள் மதரசாக்கள் பல இடங்களில் இப்போது பார்க்கிறோம். 50-60 வயது முதியவர்கள் பெண்கள், மூதாட்டிகள் வந்து ஓதுகிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் தேவை அதுதான். நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க, நாம எல்லாருமே யோசிப்போம். நமக்கு முதல்ல அல்லாஹ் எப்ப அறிமுகமானான்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பிறந்த ஒண்ணும் ஓய்னர் வாங்க சொல்லியிருப்பாரு, அதை நான் கேட்கல, அது நமக்கே தெரியாம அல்லாஹ் காதுல விழுந்துருச்சு. அல்லாஹுவை நமக்கு அறிமுகம் செய்தது யாருன்னா நிச்சயமா நம்ம எல்லாத்துக்கும் நம்ம அம்மாவா தான், தாய் தான். அறியாத வயதில் ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கிற போது நாம எதையாவது ஒண்ணு செஞ்சிருப்போம், ஒரு தப்பு செஞ்சிருப்போம், கரெக்டா சொல்லியிருப்பா, இப்படி பண்ணாதான் ஆண்டவன் நரகத்துல போட்டுருவான், அல்லாஹ் நரகத்துல போட்டுருவான். நமக்கு 3 வயசு 4 வயசாக இருக்கிற போது இன்னமும் எந்த ஆசிரியரும் இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, மதரசா இல்லை, கல்வி போதனா முறைகள் இல்லை, அல்லாஹுவை பற்றி தெரிவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் நமக்கு முதலில் அல்லாஹுவை அறிமுகம் செய்தவள் தாய். ஏதாவது தப்பு பண்ணுவோம், யாரையாவது காலை எட்டி உதைச்சிருப்போம், அறியாத வயசுல குறும்பு ஏதாவது பண்ணியிருப்போம், என்னத்தையாவது தூக்கி போட்டிருப்போம், ஒரு குர்ஆனையோ இஸ்லாமிய இதையோ தூக்கி கீழே போட்டிருப்போம், ஒரு பூனையை எட்டி உதைச்சிருப்போம், அல்லது ஏதாவது தவறு செய்திருப்போம். இப்படி பண்ணாத அல்லாஹ் நரகத்துல போட்டுருவான். ஒரு நன்மையை செய்திருப்போம், இப்படி செஞ்சேன்னா ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்டவன் உன்னை சொர்க்கத்துல போடுவான். அல்லாஹுவையும் அறிமுகம் செய்து விட்டால், சொர்க்கத்தையும் நரகத்தையும் அறிமுகம் செய்து விட்டால், நிச்சயமா நாம மதரசாவுக்கு போறதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ற வார்த்தை நம்முடைய வாயில வருவதற்கு காரணம் யாருன்னா தாய் தான் காரணம். அதனால் அல்லாஹுவை சொல்லித் தருகிற, ரசூலை சொல்லித் தருகிற, சஹாபாக்களை சொல்லித் தருகிற இஸ்லாமிய வரலாறுகளை நம் மனதிலே அந்த பிஞ்சு வயதிலே இடம் பிடிக்க வைக்கிற நல்ல தாய்மார்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறார். அந்த தாய்மார்களை கொண்டு வந்து தர வேண்டிய பொறுப்பில் மதரசாக்கள் தான் இருக்கிறது. அந்த மதரசாக்களின் வழியாகத்தான் நல்ல தாய்களை தர முடியும். என்ன, தாய்ங்கிறது ஒரு பெரிய ரோல்,
இது ஒரு முக்கியமான பாத்திரம். ஒரு பெண்ணுக்கு பல்வேறு கோணங்கள். ஒரு கணவனுக்கு கீழே அவள் மனைவி, ஒரு மாமியார் மாமனாருக்கு கீழே அவள் மருமகள், ஒரு தந்தைக்கு கீழே அவள் மகள், ஒரு அண்ணன் தம்பிகளோடு அவள் சகோதரி. நிறைய பாத்திரங்கள், நிறைய பரிணாமங்கள் ஒரு தாய்க்கு இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் விட சிறந்த ரோல் எது தெரியுமா அவளுக்கு? தாய் என்கிற ரோல். அந்த தாய் என்கிற ரோல் தான் ஒழுக்கத்தை கொடுக்கிறது, மார்க்க அறிவை தருகிறது. இதற்கெல்லாம் இன்றைக்கு தேவை மதரசாக்கள். அந்த அடிப்படையில் மதரசாக்களிலே ஓதியவர்களை, ஓதிக்கொண்டிருப்பவர்களை, ஓதுவதற்கு தங்கள் பிள்ளைகளை, மனைவிகளை எல்லாம் அனுப்பி வைக்கிறவர்களை முதலில் நாம் பாராட்டவும் அவர்களை ஊக்குவிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். சொல்ல போனா நிஸ்வான் மதரசாக்களினுடைய குறிப்புகளை பார்க்கிற போது அப்படி தெரிகிறது. முதலாக நிஸ்வான்கள் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, ரொம்ப காலமாக நிஸ்வான்கள்லாம் இல்லாமல் தான் இருந்தது. அல்லாமா இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் காலம். இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. யாரோ அவங்கள்ட்ட ஓதிட்டு போன மாணவர் அவர் எழுதியிருக்கிறார். இந்த லெட்டரை படிச்சுட்டு இவர் அழுகிறார். இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய முஃபஸ்ஸிர், மிகப்பெரிய ஷேக், மிகப்பெரிய சூஃபி, அவ்வளவு ஞானம் உள்ளவர். அவரிடமிருந்து ஓதி படித்து விட்டு உலமாக்கள் வெளியே போவார்கள். அந்த ஓதி படித்து முடிச்சுட்டு போன ஆலிம்களில் தான் யாரோ ஒரு ஆலிம் கடிதம் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற வரையும் எங்களுக்கு தஹஜ்ஜுத் கூட மிஸ் ஆனதில்லை. குடும்பம், குழந்தை, மனைவின்னு வந்ததுக்கப்புறம் இப்போ எங்கள் நிலைமை என்னென்னா, நாங்கள் ஃபர்து தொழுகையவே கதாவாக தான் தொழுகிறோம். அப்போ தான் கூட இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்களாம், நாம் மாறி மாறி ஒரு வேலை செய்கிறோம், ஆம்பளைகளை ஆலிமாக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறோம். 1000 தான் ஆலிம்சாவாக இருந்தாலும் வீட்டில் உள்ளவோ ஓதலைன்னா ஆலிம்சாவும் அம்பேலாயிருவார். ஒன்றும் முடியாது. நீங்கள் எவ்வளவோ பெரிய பண்டிதராக இவரை உருவாக்கி அனுப்பலாம். ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி, குடும்ப நிர்வாகத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு மார்க்க ரீதியாக எந்த அறிவும் இல்லைன்னா, ஆம்பளை எவ்வளோ பெரிய அல்லாமாவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மார்க்க அறிஞராக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வேணால் தொடர்ந்து நிஸ்வான்கள் பெண்களுக்குன்னு ஒரு மதரசா துவங்கிறதுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறீங்க. பெண்கள் அவங்கவுங்க வீட்டில் ஓதட்டும், அதுக்கு எதுக்கு மதரசான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா இதை முதல்ல நம்ம செய்யணும். ஆண்களுக்கு தருகிற கல்வியை விட பெண்களுக்கு மார்க்க அறிவை தந்தால் மட்டும்தான் குடும்பம் உருப்படும், விளங்கும் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்குறாங்க. நீண்ட சர்ச்சைகள், இதுக்கு பிறகு சிந்தனைகளுக்கு பிறகு அவர்கள் அனுமதி கொடுத்ததாகவும், அல்லாமா இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் அனுமதியின் பேரில் தான் உலகத்தில் முதலில் பெண்களுக்காக மதரசா நிஸ்வான் என்பது துவங்கப்பட்டது என்றும் வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். என்ன தெரிய வருதுன்னா, எவ்வளோ பெரிய ஆலிம்சாவாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பொம்பளை சரியில்லைன்னா ஆலிம்சாவுக்கும் ஃபர்து தொழுகையே மிஸ் ஆகிடும், முடியாது. இது ஆலிம்சா நிலைமையை இப்படின்னா அப்புறம் சாதாரணமாக கல்வி அறிவிலே குறைந்தவர்கள் நிலைமையும் அப்படித்தானே. பொதுவாக வீட்டில் உள்ள பெண்களுக்கு மார்க்க ஞானம் இல்லாத வரைக்கும் நம்மால் எந்த வெற்றிகளையும் சாத்தியப்படுத்த முடியாது. குடும்பம் உருப்பட வேண்டுமானால் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற முதலில் பெண்களுக்கு, குறிப்பாக தாயுடைய ஸ்தானத்தில் பிள்ளைகளை பெற்று எவள் வருகிறாளோ அந்த பெண் அத்தனை பேருக்கும் கல்வியை நாம் கொடுத்தாக வேண்டும். அதுவும் இன்னைக்கு நிலவி வரக்கூடிய கால சூழ்நிலை, ஏற்பட்டிருக்கக்கூடிய கலாச்சார சீரழிவு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒன்றும் விளக்க வேண்டியதில்லை. மகாமோசம். எல்லாமே போட்டி போட்டுக்கொண்டு பெண்களை வீதிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இந்த பயங்கரமான குற்றச்சாட்டுக்கு ஒட்டுமொத்த மீடியாக்களும் உள்ளே இருக்கும். எல்லாமே சினிமாக்கள், சீரியல்கள், நாடகங்கள், பத்திரிகைகள், காட்சி அச்சு ஊடகங்கள் எல்லாமே ஒரு பெண்ணை வீதிக்கு கொண்டு வருவதற்கு பகீரத முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இன்னைக்கு ஓவர் டோஸில் அப்படி நாகரிகம் என்ற பெயரில் விஷத்தை தருகிற போது மறுபக்கம் நீங்கள் எதிர்த்து போராடுவதற்கு நாம எதையாவது பண்ணியாகும்.
முழு வீச்சில் பெண்களுக்கு மார்க்கத்தை தந்தால்தான் இன்றைக்கு இருக்கிற இந்த விஷப்பாம்புகளை எதிர்த்து நம்மால போராட முடியும். இல்லாவிட்டால் தோற்று போய்விடுவோம். ஒரு சினிமா சொல்லுங்க பார்க்கலாம், ஆபாசம் இல்லாம இன்னைக்கு வருதுன்னு. ஒரே ஒரு சினிமா முடியாது. ஏதாவது சீரியல்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. அதுவும் பெண்கள் விரும்பி பார்க்கிறது. பெண்களுக்கான இன்னைக்கு உலகத்துல எதை வேணாலும் இழக்க தயார், சீரியலை இழக்க மாட்டாங்க. முசல்லால உட்கார்ந்து அல்லாட்ட அழுதாங்களோ இல்லையோ தெரியாது, சீரியல்ல அழுது நிறைய பேர். தாய்மார்கள்லாம் இப்போ கரெக்டாக சொல்றாருன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லா ஊர்லேயும் அதான் நடக்கும். எவனோ ஒருத்தன் செத்து போனதுக்கு, டிவியில் செத்து போனதுக்கு உட்காந்து புது புது புதுன்னு அழுகிறாங்க. சொந்தக்காரங்க முகத்துல கூட அழுறதில்லை, ஆனால் சீரியலில் தவறாமல் அழுதுறாங்க. ஒரு சீரியலாவது, எல்லா சீரியலும் அவன் 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 கூட, அவன் கூட, இவங்கெல்லாம் இவங்க கூட, பூரா இப்படி பேசுறதா தான் இருக்கு. விளக்க முடியாது. ஒரு சினிமா கூட ஆபாசம் இல்லாமல் இல்லை, ஒரு சீரியல் கூட இல்லை. பத்திரிகை சொல்லுங்கள், கடைகளில் தொங்கக்கூடிய எந்த பத்திரிகையாவது, எந்த பத்திரிகையினுடைய முன்னட்டை படம் பின்னட்டை படமாவது நடுப்பக்கமாவது ஆபாசப்படுத்தப்பட்ட பெண்களின் படங்கள் இல்லாமல் இன்றைக்கு பத்திரிகைகள் உண்டா? இல்லை. எனவே பத்திரிகை அப்படி, சினிமா அப்படி, சீரியல் அப்படி, எல்லாமே அப்படி. தெருவில் ஒட்டப்படுகிற வால் போஸ்டர்களின் சூழ்நிலை வேறாவில் விவரித்து பேச முடியாது. இன்றைக்கு இருக்கிற வால் போஸ்டர் இப்போலாம் கழுத கூட சாப்பிட்றது இல்லை. வால் போஸ்டர் அதுக்கு வெக்கம் வந்துருச்சு. ஏடா ரொம்ப மோசமாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கழுதைக்கு வெக்கம் வந்துருச்சு. நம்முடைய சிறுவர்களோ அல்லது வீட்டில் இருப்பவர்களோ முணுமுணுக்கக்கூடிய எந்த பாடலாவது, நம்ம ஹம்மில்ல இருக்கிற எந்த பாடலாவது இன்னைக்கு சொல்லுங்க, டபுள் மீனிங் இல்லாத பாட்டு உண்டா? சொல்லுங்க. டபுள் அல்ல, ட்ரிபிள் மீனிங். எல்லா வசனங்களும் எல்லா பாட்டுகளும் அத்தனையும் விரசம், அத்தனையும் விரசம். இலக்கியத்தை எழுதுகிறோம் என்ற பெயரால இலக்கியத்தில் ஆபாச மை ஊற்றப்பட்டு விஷமத்தனமாக எழுதப்படுகின்ற வார்த்தைகளும் பாடல்களும். நான் சொல்ல வருவது, சுற்றிலும் ஆபாசம் தலைவிரித்தாடுகிற போது கற்பொழுக்கம் உள்ள நல்ல தீர்த்தாரிகளான பெண்களை உருவாக்க வேண்டும் என்றால் இவைகளை எதிர்த்து நீங்கள் போராடியாக வேண்டும். ஆபாசமான சினிமா, ஆபாசமான சீரியல், ஆபாசமான பத்திரிகை, ஆபாசமான போஸ்டர்கள், ஆபாசமான பாட்டுகள், வசனங்கள் இத்தனையும் தாண்டி இஸ்லாமிய பெண்களை இஸ்லாமிய ஒழுக்கத்தோடு நீங்கள் வளர்த்தாக வேண்டும் என்கிற முடிவுக்கு வருவீர்களானால் முழு வீச்சில் நீங்க எதிர்த்தரப்புல வேற ஏதாவது செய்யணும். அதற்கு ஒரே வழி, தயவு செய்து மார்க்க அறிவை எதிர்வீச்சிலே கொஞ்சம் வேகமாக கொடுங்கள். இது ஓவர் டோஸாக போனால் மட்டும்தான் இது மட்டுப்படும். இல்லாவிட்டால் கால வெள்ளத்தில் நம்முடைய பிள்ளைகள் அல்ல. ஏற்கனவே நிறைய வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குற வேலை இல்லாமல் ஆயிட்டு இருக்கு. நிறைய வீட்டில் பெண் பார்க்குற வேலை இல்லாமல் இருக்கு. 20 வருஷம் வாட்ச்மேன் மாதிரி அந்த தகப்பன் கொண்டு போய் காலையில் ஸ்கூலுக்கு விட்டான், சாயந்தரம் கூட்டிகிட்டு வந்தான். எல்கேஜியில் இருந்து இந்த பிள்ளைகளுடைய பிஞ்சு விரலை பிடிச்சிட்டு அந்த தகப்பன் நடந்தான். 20 வயசு வந்ததுக்கப்புறம் 40 நாள் ஒருத்தன் கூட ஸ்கூட்டரில் பின்னாடி சுற்றிட்டு எனக்கு பிடித்தவருடன் நான் போகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் எழுதி வச்சுட்டு போறாளே, இவளை என்னன்னு சொல்றது? நிறைய அப்படி போய் விட்டார்களே. உற்றார் உறவினர் உருவாக்கிய தந்தை உனக்கு சீட்டு வாங்குறதுக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். எங்கோ நடக்கிற ஒரு வரலாற்று கதை நான் பேசவில்லை. எல்லா ஊர்லையும், உங்க ஊர்லையும் என் ஊர்லையும் அத்தனை வீட்லையும் ஓதி படிச்சவங்க வீடு, அவங்க வீடு, இவங்க வீடு, அஜர்த்து வீடு, ஆட்சியார் வீடு, அமீர் வீடு, எல்லா வீட்லையும் சொல்றேன். வந்து விட்டதா இல்லையா இன்றைக்கு? நாடு முழுக்க வந்து விட்டதா இன்றைக்கு? கேவலமாக ஓடி போகிறார்களே என்று ஒரு தலைப்பில் பேச வேண்டிய சூழ்நிலை என்னவா வந்து விட்டது. ஆக முழு வீச்சில் பெண்கள் வீதிக்கு கொண்டு வரப்படுவதற்காக வேண்டி உலகம் இருக்கிற போது எதிர்த்தரப்பில் ஒழுக்கம் உள்ளவர்களாக அவர்களை தக்க வைத்துக் கொள்ள நாம் நிறைய போராட வேண்டும். அதனுடைய முதல் கட்டம் மார்க்கத்தை சொல்லித் தருகிற மதரசாக்களில் பிள்ளைகள் கல்வி பயின்றார்கள்.
நான் மதரசாக்களின் முக்கியத்துவத்தை சொல்ல வருகிற போது இது முதல் விஷயம், முக்கியமான விஷயம். இன்றைக்கு நிலவி வருகிற சூழ்நிலைகளை எதிர்த்து போராட மிக முக்கியமாக அவசியம் மார்க்கத்தினுடைய கல்வி. தாய்மார்களுக்கு சொல்லுகிறோம், இந்த இந்த விபத்துகள் எதிலையுமே சிக்கிறக்கூடாது. தாய்மார்கள் தவறி கூட எவனோடோ சுற்றிவிட்டு அவனோடு ஓடி போய் பெற்றோர்களை, அவர்கள் சார்ந்த பரம்பரை பெரியவர்களை எல்லாம் அவமானப்படுத்துகிற தவறை மட்டும் எந்த காலத்திலும் நீங்கள் செய்யக்கூடாது. அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் பாதுகாப்பானாங்க. ஏன்னா இன்னைக்கு ஊருக்கு நாட்டுக்கு போகிற ஊர்களிலெல்லாம் சொல்லுகிறார்களே, பெண்கள் பயான் என்று வைக்கிறார்கள். என்ன தலைப்புலங்க பேசணும் என்று கேட்டால் முதல் செய்தி அதுதான். இல்லை, இப்போல்லாம் ஓடி போகிறாங்க, அதை பற்றி பேசுங்க. நிறைய ஊர்களில் எவ்வளவு வெட்கக்கேடாக இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இன்றைக்கு நிலவி வரக்கூடிய சமூகத்தினுடைய சூழ்நிலைகள். இதை எதையுமே பார்த்துக்காம நம்ம பொம்பளைங்க அல்லான்னு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்கு. நமக்கு என்னன்னு இன்னும் எவ்வளோ காலத்துக்கு சீரியல் பார்ப்பாங்கன்னு தெரியல. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பயணம் சீரியலை முடிக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. சில பேர்லாம் ஓட்டு பார்த்தா கியாமத்தில் தான் முடிப்பாங்க போட்டு. அப்படி ஓட்டுறானோ 600வது தொடர் 700வது தொடர்னு தவறாமல் நம்ம பொம்பளைகளும் பார்க்குது. எங்கள் ஊரில் முசல்லா வச்சு ஒரு பொம்பளை துவாவே செய்யுது. சொந்த இதுக்கு அல்லாடு கேட்டுச்சு என்னமோ தெரியல. முசல்லா வச்சு எல்லாம் அந்த சீரில் அந்த மருமக ரொம்ப கஷ்டப்படுறா, கொஞ்சம் லேசாக்கி கொடுக்கணும். எங்க சீரியல்ல கஷ்டப்படுற மருமகளுக்கு சொந்த மருமகளுக்கு இதுவரை துவா செஞ்சிருக்குமான்னு தெரியல. சொந்த மாமியாவுக்கு இதுவரை துவா செஞ்சிருக்குமான்னு தெரியல. சமீபத்தில் ஒரு பேச்சாளர் ஒருத்தர் பேசுறது கேட்டேன். சாப்பிட்டு இருந்தாரா விக்கல் வந்துருச்சான். சீரியல்லே உட்காந்துருக்கான் மும்மரமா. அப்ப விக்குதுன்னாராம். முடிக்கிட்டு வர்றேன். அதான் கேட்கிறாரு, ஏன்டி சீரியல் முடிகிறதா இல்லை நான் முடிகிறதா? மும்மரமா அழுகையோடு பார்க்கிற பெண்கள் அழுது பார்க்கிறார்களே, நாள் தவறாமல். கடமைகளுக்கு கூட அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்களான்னு தெரியலையே. நீங்கள் இப்படியே உட்கார்ந்து விட்டால் உங்களுடைய வம்சமும் அங்க நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளும், படித்துக் கொண்டிருக்கிற ஓதிக் கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளும் யார் என்ன செய்கிறார்கள் என்கிற எந்த விஷயமாவது உங்களுடைய காதுகளுக்கு கவனத்திற்கு வருகிறதா? நாம் யோசிக்க வேண்டும். தாய்மார்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிற மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள். நீங்க ஒரு ஃபேமிலி உருவாக்குவதன் பின்னணியில் நிச்சயமா ஆம்பளை இல்லை, அதனுடைய பொருளாதாரம் தான் ஆம்பளை பொறுப்பு. ஆனா அந்த குடும்பத்தில் கல்வி, ஒழுக்கம், மேம்பாடு, மரியாதை எல்லாமே பெண்கள் பொறுப்பு. எத்தனை பேர் தெரியுமா வரலாறுகளே படிக்காமல் நாம் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிலே அடி வாங்கினார்கள் என்பதை எந்த புத்தகத்திலும் படிப்பதற்கு முன்னால் தலகாணியில படுக்க வைத்து தாய் சொல்லிக் கொடுத்து தெரிந்து கொண்டோமே. நம்முடைய நன்னிமா, நம்முடைய வாப்பம்மா, நம்முடைய தாதிமா இவர்களெல்லாம் தலகாணியிலே சொல்லிக் கொடுத்து எத்தனை வரலாறுகளை இதற்கு முன்னாலே சமுதாயம் கேட்டது தெரியுமா? இன்னைக்கு எந்த தாயாவது கதை சொல்லணும்னா அதையும் சீரியல் தான் சொல்லுவாங்க. தாய் எல்லாம் வராது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறுகள் எல்லாம் வராது. காலம் அப்படி ஒரு மோசமாக போகிற போது பெண்கள் தங்களுடைய குடும்பத்திலே அவர்களுடைய பங்கை புரிய வேண்டும். குறிப்பாக ஒழுக்க மாண்பு. ரொம்ப அழுத்தமாக நான் பெண்களிடத்தில் பதிவு செய்ய வருவது, முஸ்லிம் பெண்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் ஷரியத்தை இஸ்லாமியா சொல்லித் தருகிற முதல் பண்பு வெட்க உணர்வு. இன்னைக்கு எடுபட்டு போனது அது மட்டும்தான். வெட்க உணர்வு இல்லை இன்னைக்கு. அவர்களுடைய ட்ரெஸ் கோட் அதை சொல்லுகிறது. அவங்க போட்டிருக்கிற ஆடை, அவங்க போட்டிருக்கிற புர்கா, அவர்களுடைய பேச்சு எல்லாம் நவீன காலத்தில் அல்லாஹ்வின் கிருபையால் பழைய கால பெண்களை நான் இங்கே பேச வரவில்லை. சுமார் இன்றைக்கும் கூட 60-70 வயது உள்ளவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கம், வெட்க உணர்வு, தியானத் என்கிற மார்க்க உணர்வு, இதுவெல்லாம் அவர்களிடத்தில் இன்னமும் இருக்கு. இந்த பள்ளிவாசல் சந்து மாதிரி ஒரு குறுகலாம் சந்தில் நீங்கள் தொழுதுட்டு போகல, ரொம்ப சின்ன சந்துக்குள்ளே போகிறீங்க, எதிர்த்து அந்த பக்கம் ஒரு பொம்பளை குறுக்க குத்திட்டு வருது, துப்பட்டி குத்திட்டு வருது, உங்களை பார்த்த உடனே சோறா ஒட்டி போய் அப்படியே நின்றுச்சு வரீங்க. நீங்கள் முடிவு பண்ணிருங்க அந்த அம்மாவுக்கு வயசு 60க்கு மேலே. ஏன்னா
இப்போ உள்ள 20 அப்படின்னா நிற்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. நவீன காலத்தினுடைய யுவதிகள் நீ என்ன வர்றது, நான் என்ன போறது, லெப்ட் ரைட் அவ்வளவுதான், போயிட்டே வேண்டிதான். வெட்க உணர்வு கால இடைவெளியில் குறைந்து போயிருக்கிறது என்று சொல்லுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ஈமானு வல் ஹயாஉ கர்னான் ஃபைதா ருஃபிஅ அஹதுஹுமா ருஃபிஅ அல் ஆகர். வெட்கமும் ஈமானும் ரெண்டும் ஒன்றை ஒன்று ஒட்டி கொண்டவை, ஒட்டி கொண்ட கொம்புகள். ஒன்று போச்சுன்னா இன்னொன்னு போயிடும். வெட்கம் போனால் ஈமான் போய்விடும். எல்லாம் பாதுகாக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஈமான் போறதுக்கும் ஈமானையே விட்டு விட்டு வெளியில போறதுக்கும் கலிமா சொல்லாதவனோடு எல்லாம் போவதற்கும் பின்னாலே வெட்க உணர்வு இல்லை என்றால் ஈமானும் சேர்ந்து போய்விடும். இன்னைக்கு வெட்கம் குறைந்திருக்கிறது. அதை நம் ஆடை சொல்லுகிறது, நம் பழக்கம் சொல்லுகிறது, நம் பேச்சு சொல்லுகிறது. ஏன் நம்மளே நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப இதெல்லாம் பேசணும்னா இவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஃபண்டமெண்டலிஸ்டுக, மத பழமைவாதிகள். இவங்களுக்கு வேற பொழப்பில்லை, எப்ப பார்த்தாலும் பொம்பளை உள்ளவை, பொம்பளை உள்ளவை, இதை பேசுறது தான் இவங்களுக்கு தெரியும் என்று பேசுபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து சொல்லுவோம், வீதிக்கு அவன் வருகிற போதெல்லாம் ஏற்பட்ட சமூக அவலங்களும் ஆபத்துகளும் நம்முடைய நாடு அல்ல, சர்வதேச அளவில் நிரூபணமாகிறது. எல்லாம் அதை கண்கணம் கட்டி முயற்சி பண்றாங்க. பொம்பளையை வெளியில கொண்டு வந்து ஆகணும் நிக்கிறான். முன்பெல்லாம் எங்கேயாவது உலகத்துல ஒரு இடத்துல நடந்த அழகி போட்டி இப்ப ஊருக்கு நடக்குது. அழகி போட்டின்னு ஒண்ணு நீங்க தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க. டோட்டலா அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் ஒரு கட்சி படவு தான் இருக்கும். அழகி போட்டி எங்கேயோ நடத்தலாம். இப்போல்லாம் மிஸ் மெட்ராஸுங்கிறான், மிஸ் திருச்சிங்கிறான், மிஸ் மதுரைங்கிறான். ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒவ்வொரு என்ன தெரியுமா இதெல்லாம்? நீ வீட்டுக்குள்ள இருக்காதன்னு அர்த்தம், வெளியே வான்னு அர்த்தம். அங்கங்களை வெளிப்படுத்துவது அவ்வளவு ஒன்றும் தப்பில்லைன்னு அர்த்தம். அதற்கான முயற்சி நிறைய. தெருக்கள் தோறும் பெருகி வரும் பியூட்டி பார்லர்கள் அதற்கு சான்று. பெண்களுடைய ரோகங்களை கத்தெடுத்து விட்டு ஹராம். பெண் குழந்தையை பிறந்த உடனே செய்யப்படுகிற அந்த ரோமக்கலைகளை தவிர அதற்கு பின்னாலே முடியெடுப்பது ஹராம். ஆனால் புருவ முடி வரைக்கும் சரி செய்கிற பியூட்டி பார்லர்கள் இன்றைக்கு பெருகி வருகிறது. அழகி போட்டிகள் பெருகி வருகிறது. இதையெல்லாம் தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. கால ஓட்டத்தில் உங்களை மோசப்படுத்தி வீதிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி வேகமாக நடக்கிறது. அந்த முயற்சியில ஓரளவு ஜெயித்து விட்டார்கள். நம்முடைய பிள்ளைகள் போன்ற ட்ரெஸ் அப்படித்தானே, கழுத்தை காணும், கையை காணும், முதுகை காணும். நீ போடுற ட்ரெஸ்ல நிறைய தடவை சொல்லியிருக்கேன். முதல்ல எல்லாம் கமீஸ் போடுவாங்க. பழைய தாய்மார்கள் கமீஸ் சொன்னா சட்டை, ஃபுல்கை சட்டை. ஊர்களில் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற நம்முடைய நன்னிமார்கள், வாப்பமார்கள், வலியம்மார்கள் எல்லாம் கேளுங்க, அவங்கெல்லாம் போட்டது கமீஸ் தான், ஃபுல்லா முழுகை சட்டை. முழுகை சட்டை இந்த பிட்வீன் 60-70களில் 60-70களில் அரங்கையா மாறி ஜாக்கெட்டுன்னு வருது. அப்போ கடுமையான இது பேசாது. ஒரு மாதிரிலாம் பயங்கரமா பேசினாங்க. அப்படியா இப்படியா முழுக்கை அரங்கையா ஆக்கலாமா, ஒரு பொம்பளை கை தெரியலாமா, அது எப்படி முழுக்கை போடாம அரங்கை. இன்னைக்கு 2000 பின்னாடி கையை இல்லையே, கையே இல்லைங்க. போய் துணி எடுத்து பாருங்க, சுடிதார் எடுத்து பாருங்க, வயசுக்கு வந்த பிள்ளைக்கே எடுத்து பாருங்க, சுடிதார் கையில்லாம கொடுப்பான். என்னப்பா கையை காணும், பின்னாடி தொங்குது பாருங்க, உள்ள தொங்குது பாருங்க. பார்த்தா உண்மையான உள்ள ஒரு சின்ன துணி தொங்க விட்டுருக்கான். என்னன்னா வேணா தச்சுக்கோ, இல்லாட்டி வெளியே போட்டுரு, மூக்கு தொடச்சு வெளியே போட்டுரு. இல்ல, இனி வரும் காலங்களில் கை இல்லை, கழுத்தை காணும், முதுகை காணும், நிறைய பகுதிகளை காணும். கூடுமான வரை பெண்களின் அங்கங்களை வெளிப்படுத்துகிற மிக மோசமான சூழல் எல்லா பக்கமும் பரவி வருகிறது. பொம்பளை முழு சுதந்திரத்தோட வெளியே வந்த நாடு விளங்குனது இல்லை. நீங்க எவ்வளவு தலை வேணாலும் எங்களை ஃபண்டமெண்டலிஸ்ட் சொல்லிட்டு போங்க, அடிப்படைவாதிகளாகவே இருந்துட்டு போறோம். அல்லாமா தகி உஸ்மானி அவர்கள் ஒரு செய்தி எழுதுகிறார்கள். பாகிஸ்தானுடைய முன்னாள் ஜட்ஜு. ரஷ்யாவிலே கம்யூனிஸ்ட் ஆட்சி, மிகைல் கார்பசேவ் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தினுடைய மிகப்பெரிய லீடர்ஷிப்ல அவர் ஒருத்தர். கார்பசேவ் ஆட்சியில் இருக்கிறார். உலகப் போருக்கு பின்னால ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவு. ரஷ்யா சுக்கு நூறு ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை.
உலகமே முடிவுட்டாங்க. ரஷ்யா முடிஞ்சது, இனி எந்திரிக்காது. அப்போது இந்த நாட்டில் இருந்தவங்க சொன்னாங்க, உற்பத்தியை பெருக்கணும், பல மடங்கு வேலை செய்யணும், மீண்டும் நாம் எந்திரிச்சு நிற்கணும், பழைய ரஷ்யாவாக எல்லாம் செய்யுங்க. விளைவு என்ன? ஆண்கள், பெண்கள், குழந்தை எல்லாம் இறங்கினாங்க. நாட்டை தொழில் நகரமாக உருவாக்கினார்கள். தொழில் முனைவோர்கள், பெண்கள் எல்லாம் வீதிக்கு வந்தாச்சு. விளைவு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் மீண்டும் பழைய ரஷ்யா எந்திரிச்சு நின்றது யாருக்கும் நம்ப முடியல. குறிப்பாக வல்லரசுகள் ஜீரணிக்க முடியல. சுக்கு நூறாகி போயிட்டான்னு நினைச்சோம், மீண்டும் ரஷ்யா எந்திரிச்சு நிற்கிறானே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆச்சரியம். மிகைல் கார்பசேவ் எழுதுறார், அதிபர் எழுதுகிற வார்த்தை நம்ம போய் சொல்லலை. காலாவதியாகி போன புஸ்தகமெல்லாம் இல்லை, அவர் எழுதுகிற நூல்கள் இன்னைக்கும் இருக்கு. அவர் எழுதுறார், என்னுடைய ரஷ்யா பொருளாதாரத்தில் மேம்படணுங்கிறதுக்காக வேண்டி வீட்டில் உள்ள பொம்பளைகளை எல்லாம் வந்து வேலை செய்யுங்கன்னு வீதிக்கு இழுத்தோம். இன்றைக்கு தொழிலில் வருமானத்திலும் முன்னணிக்கு வந்து விட்டோம், விபச்சாரத்திலும் நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம். அவர் எழுதுறது, எனவே என் நாட்டு பெண்களுக்கு சொல்லுகிறேன், காசு இல்லாத ஆனால் ஒழுக்கம் உள்ள ரஷ்யா அதுதான் மேலானது. இப்போது இருக்கிற காசு நிறைய இருக்கிற ஆனால் ஒழுக்கம் இல்லாத ரஷ்யாவை விட. இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் சொல்லி முக்கியமான நூல் எல்லா லைப்ரரியிலையும் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் உமனில் மிகைல் கார்பசேவுடைய டைரக்ட் அவர் எழுத்தது. அவர் சொல்கிறாரு, வீட்டுக்கு போக தயவு செய்யும், பெண்களை வீடுகளுக்கு செல்லுங்கள், நீங்கள் வீதிக்கு வந்தது போதும், இந்த நாட்டிலே காசுதான் உண்டு, ஒழுக்கக்கேடாகிவிட்டது, நமக்கு அது தேவையில்லை. ஏழை ரஷ்யாவாக இருந்தாலும் ஒழுக்கமான ரஷ்யா வேண்டும். எனவே பெண்களை வீடுகளுக்கு செல்லுங்கள். இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து காலாவதியாக போய் பிரிண்ட் இல்லாத புத்தகங்களை இன்னைக்கு இருக்கேன். எந்த நாட்டிலெல்லாம் பூரா புருக்காவை தூக்கி பர்தாவை வெளியே போட்டுட்டு வீதிக்கு பெண்கள் வந்தார்களோ அந்த நாடெல்லாம் அனுபவித்து வருகின்ற ஒழுக்கக்கேட்டினுடைய உச்சங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த வகையில் எல்லாம் உள்ள இறைவன் இஸ்லாமிய பெண்களை காப்பாற்றி வைத்திருக்கிறார். ரொம்ப முக்கியம் பர்தா. அதுவும் நான் வாழக்கூடிய இது போன்ற மாநகரத்தினுடைய சூழல் எங்க பொறுக்கா இருக்கு. முழுசா கருப்பு புர்காவை போட்டு தலையை திறந்து கொண்டு போகுது. என்ன அர்த்தம்னே தெரியல. முகத்தை பொத்திக் கொள்கிறார்கள், தலையை மூடி கொள்கிறார்கள், நிறைய பேசுவான். நிறைய இந்த மேல்நாடுகள் அப்படி இப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் இந்த விமர்சனம் எல்லாம் வரும். இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, அப்படி இப்படி புர்காவை போடுறாங்க, தலையை மூடுறாங்கன்னு. தைரியமா நீங்க எவன்கிட்ட வேணாலும் கேளுங்க. உலகத்தில் மிக மெஜாரிட்டியாக இருக்கிற கிறிஸ்தவ சமூகம் ஒரு தடவையாவது நீ வணங்குகிற, நீ தலைவியாக மதிக்கிற மேரியை, மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஒரு தடவையாவது தலையில துணி இல்லாம காட்ட பார்க்கலாம்? காட்ட மாட்டான். ஏதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சுகள், ஒரு சர்ச்சாவது இதுவரை கன்னிமேரியை தலை திறந்து காட்டியிருந்தால் காட்டவே மாட்டான். எப்போதும் தலை மூடிய, முழுக்கை வரை சட்டை போட்டிருக்கிற, நீண்ட அங்கி அணிந்திருக்கிற. நீங்க கன்னியாஸ்திரிகளை பாருங்க, எவ்வளவோ நாகரிகத்தின் உச்சம்னு பேசுறாங்க. ஒரு கன்னியாஸ்திரியாவது தலையை திறந்து போட்டு காட்டுவாங்களா? காட்ட மாட்டான். ஆனா இஸ்லாம் மட்டும் பெண்களை புர்காவை போடுகிறது, அப்படி செய்கிறது, இப்படி செய்கிறது. இதுக்கு இந்த மாதிரி இந்த ஃபெமினிஸ்டுகளுடைய இந்த கருத்துக்களுக்கு நம்மால் சில பேர் ஒத்துக்குவோம். ஆமாமா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு பொத்தி பொத்தி உள்ள வைக்கிறது அப்படின்னு சில பேர் பொத்தி பொத்தி உள்ள வைக்காம நீ வெளியே கொண்டு வந்து கடைசியில் நீ ஒவ்வொன்றுக்கு மாற்றம் பார்க்க முடியலையே. அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த புர்கா, அந்த பர்தா இஸ்லாத்தினுடைய கவசம். அதை போட்டுட்டு இருக்கிற பொம்பளைகளுக்கு ஒண்ணு இல்லை. இவனுங்க விமர்சனங்கிற பேர்ல அப்பப்போ தொலைக்காட்சியில் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பான். ரொம்ப சூடா அப்படிதான் விவாதம் பண்ணிட்டு இருந்திருக்கான். உட்காந்து 5-6 பேர் பூரா இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனையில உள்ளவன் உட்காந்து இவனு பாட்டுல டிஸ்கஸ். புர்கா அப்படி இருக்கிறது, புர்கா உள்ள வேகுது, உள்ள புழுங்குது, அவங்களுக்கு அப்படியாவது இப்படியாவது நிறைய. முன் வரிசையில ஆடியன்ஸ்ல ஒரு பொம்பளை உட்காந்து இருக்குது, புர்கா பத்தி விரும்புறன்னு எந்திரிச்சு வந்து, இப்ப போட்டிருக்கிற எனக்கு ஒண்ணும் பண்ணல, உங்களுக்கு ஏன் என்னமோ பண்ணுங்க, நான் தான் பொத்துறோம், எனக்கு எந்த டிஸ்டர்பும் தெரியல, நீ என்னமோ புழுங்குது உழுக்குதுங்கிற அப்படிங்கிற இப்படிங்கிற ஒண்ணுமே இல்லை, நான் சாட்டிஸ்ஃபைடாக கம்பத்தான் இருக்கேன். நீ ஏன் இந்த பாடுபடுற? உண்மை என்னதான், சர்வதேச அளவில் குறிப்பாக வல்லரசு நாடுகள் பர்தாவை குறித்த விமர்சனங்களை கையில் எடுக்கிற அவர்களின் மத ஆலயங்களுக்குள் வணங்கப்படுகிற இடத்தில் வைக்கப்படுகிற எந்த பெண்ணும்
தலை திறந்த பெண் கிடையாது. நம்ம கூட கருப்பு புருக்காவை போட்டு தலையை பூரா திறந்து போட்டிருக்கோம். அது எதுக்கு அந்த புருக்கா போடுறதுன்னே தெரியல. நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், குறிப்பா மதரசாவில் ஓதுற தாய்மார்கள், இன்னைக்கு ஒரு 500 பொம்பளைகளாவது இருப்பாங்கன்னு அது சொல்றாங்க. நான் சொல்றேன், தயவு செய்து எந்த இடத்திலையும் நீங்கள் காட்சி பொருளாக கூடாது. வருத்தம் என்ன தெரியுமா? நிறைய பேர் பள்ளிவாசல்ல தலையை ஆட்டுறவங்களும் கல்யாண நேரத்தில் அதை பண்றாங்க. என்ன தெரியுமா? பொண்ணை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி டிஸ்பிளேவா வச்சிடறான். எவ்வளவு கேவலம் தெரியுமா? இல்ல உங்க காசு இவ்வளவு கீழ்த்தரமாகவா கொண்டு போய்விடும்? எந்த தாயும் எந்த பிள்ளையும் எந்த பெண்ணும் மணமேடையில் நிக்காஹின் போதோ ரிசப்ஷனின் போதோ நீ புர்கா இல்லாமல் உன்னை காட்சி பொருளாக நிறுத்தப்படுவதற்கு நீ அனுமதித்தால் நீ வெற்றி கட்டணும். இது தெளிவான குற்றச்சாட்டு. இதை செய்யக்கூடியவர்களுக்கும் குற்றச்சாட்டு. இன்னைக்கெல்லாம் பணக்காரன் சொன்னாலே ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல், ஒரு சமூக அந்தஸ்து. என்ன தெரியுமா? மேடையை கொண்டு நிப்பாட்டிடுவாங்களா? பின்ன நீ எதுக்கு 10 வருஷமா அவளை புர்கா போட வச்ச? 10 வருஷமா எதுக்கு வீட்டுல பர்தா போட வச்ச? பருவம் எழுதிய காலத்தில் இருந்து புர்கா போடுறது, நோஸ் பீஸ் போடுறது, எல்லாம் போடுறது. பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கல, தெருவில் உள்ளவன் பார்க்கல, யாரும் பார்க்கல. இப்படி எல்லாம் வளர்த்திட்டு கல்யாண தண்ணி கொண்டு வந்து மாப்பிள்ளை பக்கத்துல நிக்க வச்சு மண்டபத்தில் கூடி இருக்கிற 1000 பேருக்கு முழு அலங்காரத்தோடு நகைகளோடு உனது பெண் காட்டப்படுகிறாள் என்றால் அவளுக்கு பெயர் என்ன? காட்டுகிற உனக்கு பெயர் என்ன? எவ்வளவு சொன்னாலும் இந்த விஷயத்தில் இன்னும் திருந்தலையே நம்ம சமுதாயம். பள்ளிவாசல்ல ஆமா ஆமான்னு தலையாட்டுற நிறைய பேர் சொந்த கல்யாணம் வரப்ப அப்படித்தான் பண்றான். அதிகபட்ச மரியாதை என்னன்னா அதற்கு இருக்கிறவரையும் பிள்ளை கூட்டு வர மாட்டான். அவரும் அல்லாம அல்லையும் போயிடணுமா, அது இது இஜா கபூல் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி செருப்பு போட்டு திரும்பினா 2 பேரும். இவ்வளவு நேரம் ஒருத்தர் தான் நின்றாங்க ஈஜாப் கபூல்ல. கபூல் செஞ்சியான்னு கேட்டு இவர் வந்துட்டார்ல, செருப்பு போட்டு திரும்புறாங்க, 2 பேரும் நிற்கிறாங்க. கல்யாணத்துல நிற்க வைக்கிறதுனாலும் கடமைங்கிற ரேஞ்சில் உணர்ந்து கொண்டு இன்னைக்கு ரிசப்ஷன்ல கண்டிப்பா நிற்க வைக்கிறாங்க. நீ பெத்த மகளை 500 1000 பேர் பார்க்கறதுக்கு நீ நிறுத்துறன்னா உனக்கு பேர் வேற. நல்லா பாதுகாக்க. ஏன் அந்த தவிர இன்னும் இவங்க உணரலன்னு தெரியல. சொல்ல போனா காசு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் உள்ள அத்துமீறல்கள் அதிகமாக இருக்காங்க. நான் உங்கள்கிட்ட பேசுறேன், நான் அந்த ஓதுற பிள்ளைகள்கிட்ட பேசுறேன், நிஸ்வான்ல ஓதிட்டு இருக்கிற பெண்கள்கிட்ட சொல்றேன், உனக்கு அப்படி கொண்டு வந்து மணமேடையில உன்னை நிப்பாட்டுறதுன்ற முடிவுக்கு உன் ஊடு வந்துச்சுன்னா நீ கல்யாணமே வேண்டாம்னு சொல்லு. இல்ல மானம் முக்கியம் அல்லவா, கர்க்கம் முக்கியம் அல்லவா? 10 வருஷமா அவளை வந்து புர்கால இருக்கிறான்னு சொல்லி பாதுகாத்து வச்சுட்டு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் முன்னாடியும் அங்கெல்லாம் யாராவது அஜந்தோ அலிம்ஷாவோ அதோ தொப்பியோ தாடியோ போனா புழுவை பார்க்குற மாதிரி பார்ப்பான். இவங்கெல்லாம் என்னமோ மேட்டுக்குடி மக்கள் மாதிரி, ஹைடெக் பீப்புள் மாதிரி, ஹைடெக்காக இருக்கிற மாதிரி, நம்மெல்லாம் லோ கிளாஸ் திரட்டிக்கிட்டு மாதிரி, நீங்களாம் ஏன் இங்கே வந்தேங்கிற மாதிரி கல்யாண மண்டபத்தையே ரொம்ப மோசமான கருமாதி ஆகிட்டாங்கல்ல. இது எவ்வளவு பெரிய தவறு. இந்த குற்றத்திற்கு எதிராக இன்னமும் சமுதாயத்தில் விழிப்புணர்வு வரவில்லை. மாப்பிள்ளை நீக்கட்டும். இஸ்லாமிய திருமணத்தினுடைய சங்கையான அடையாளம் அதுதான். ஆண்களுக்கு இடையிலே மாப்பிள்ளை இருப்பான், பெண்களுக்கு இடையிலே பெண் இருப்பாள். அதுதான் இஸ்லாமிய கல்யாணம். 2 ஒன்னா நிக்காது நிப்பாட்டி வைக்கிறேன்னா அதுக்கு பேர் இஸ்லாம் இல்லையே. உனக்கு எந்த இஸ்லாத்தில் அப்படி நிறுத்தினார்கள்? எந்த இஸ்லாத்தில்? எல்லாருக்கும் முன்னால் இப்போ இந்த வீடியோ வச்சு அந்த பொண்ணை அப்படியே டிஸ்பிளேல நிப்பாட்டிடுறான் கம்ப்யூட்டர்ல. கொஞ்ச நேரம் அந்த டிவியில் அந்த பொண்ணு நிற்கும். மண்டபத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பெண்ணினுடைய முகத்தில் முகப்பருவரை பார்த்து முடிச்சிடறான். நீ எதுக்கு புள்ள வளர்த்த? நீ எதுக்கு அவளுக்கு முஸ்லீம் பேர் வச்ச? யாரையும் சொல்ல முடியாது. நம்மளும் ஜம்முன்னு போய் முசாவா செஞ்சுட்டு தாவத் சாப்பிட்டு நாமளும் வந்தோம். இல்லை, அந்த நேரத்தில் தான் இருக்கு. பணக்கார திருமணங்கள் நிறைய விஷயங்கள் வடிகட்டப்பட வேண்டும். பொம்பளை ஒரு மணப்பெண் மேடையிலே காட்சி பொருளாக நிறுத்துகிற அவளை மாத்திரம் வந்துக்கூடாது. குறிப்பாக நிஸ்வானிலே ஓதுகிறவர்கள் எந்த காலத்திலையும் அந்த தப்பை செய்யக்கூடாது. ஆணோடு பெண் நம்முடைய சரியத்தில் இப்படியெல்லாம் அனுமதிக்கப்படலையே. பெண்ணினுடைய ரோமம் மறைபொருள், பெண்ணினுடைய ஆடைகள் மறைபொருள். பெண்களுக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கு. வீட்டில் அவள் கலச்சுகிற ஆடைகளை கூட 10 பேர் புழங்குகிற வீட்டில் அவள் பப்ளிக்காக வைக்கக்கூடாது. மார்க்கத்தினுடைய
ஒவ்வொரு முஸ்லிம் பெண்ணினுடைய தனிச்சட்டங்களிலே இவைகள் எல்லாம் உண்டு. போர்க்களத்தில் நிறைய பேர் ஷஹீதாகிறாங்க, நிறைய ஷஹீதாகிறாரு. ஷஹீதாகிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் ஷஹீதாகிறதுனா தனித்தனியாக நம்ம கபிரிஸ்தானில் தோன்ற மாதிரி 6 அடி குழி ஒவ்வொருத்தருக்கும் தோண்டிட்டு இருந்தால் குழியை தோன்றதுக்கே மாசக்கணக்கில் ஆயிடும். அப்போல்லாம் பெருசாக ஒரு ஹவுஸ் மாதிரி ஒன்று தோண்டுவாங்க, எல்லா ஜனாசாவையும் ஒன்றா தூக்கி போட்டுருவாங்க. உகது முடித்த நேரத்தில் அப்படித்தான் நிறைய பேரை ஒவ்வொரு குழியில் போடுறதுக்காக பெரிய குழி தோண்டப்பட்டு விட்டது. தூக்கி போடுறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜனாசாவா இருந்தாலும் பெண்ணும் ஆணும் ஒரு கபருக்குள்ள வைக்கக்கூடாது. கொஞ்சம் யோசிக்கணும். செத்த குணம் எந்த தவறுகள் நடக்கிறது இல்லை, யூடிசி சமாச்சாரம் அங்கே இல்லை, எல்லாமே ஜனாசா. ஆனால் ஒரு பெண்ணினுடைய வெட்கமும் மானமும் அவள் இறந்ததற்கு பிறகு காப்பாற்றப்பட வேண்டும். அந்நிய ஆண்களோடு அடக்காத, ஆம்பளைகளை பூரா தனி குடிய போடு. பெண்கள் யாராவது இறந்திருந்தா அவங்களுக்கு மட்டும் தனியா அடக்கு, வேணா பெண்களா சேர்ந்து அடக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு. எங்க தஃபன் செய்யறப்ப கூட ஆம்பளை கூட தஃபன் ஆகக்கூடாதுன்னா உயிரோட இருக்கிறப்ப மஜ்லிஸ்ல எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கிறீங்க. இது எந்த அடிப்படையில்? நம்ம பசங்க சில பேர் கடலில் தொழுகை திடலில் தொழுகைட்டு ஒன்னா நிற்க வச்சான் சஃப்ல பூராத்தையும். எங்க அனுமதி உண்டு? நான் சொல்லுகிற ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் வருகிறது. ஃபலம்மன் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபத்தஹு வ மவாயிலன் நிசாஇ ஃபவஅதஹுன்ன. இது சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு. நாயகம் பெருநாள் உரையை ஆண்களுக்கு செய்து முடித்துவிட்டு மவாயிலன் நிசாஇ ஃபவஅதஹுன்ன, பெண்கள் பகுதிக்கு போய் பெண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக உரை நிகழ்த்தினார்கள். 2 பேரும் ஒன்னா இருந்து ஒரு பயானா நடக்கல. இந்த ஹதீஸை விரிவுரை எழுதுகிற சஹீஹுல் புகாரியுடைய விரிவுரையாளர் அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க, ஃபீஹி தலீலுன் அலா அன்னல் முகாலதத லா யஜூஸ். இந்த ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது, ஆண்களும் பெண்களும் கலந்து அன்றைக்கு இல்லை. ரோட்டுக்கு பொம்பளைகளை கொண்டு வர்றதுங்கிறது சரியத்தை அனுமதிக்கல. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்ல காரியமெல்லாம் பண்றாங்கிறதுனால நம்ம அனுமதிக்க முடியாதல்லவா. போராட்டத்திற்கு பெண் வருகிறாள், ஆர்ப்பாட்டத்திற்கு பெண் வருகிறாள். மீடியாக்களுடைய டோட்டல் பிளாஷிங் பெண்கள் மீது படுகிறது. என்ன பாபர் மஸ்ஜித் போராட்டமா இருந்தாலும் சரி, வேற எதுக்கு போராட்டமா இருந்தாலும் சரி, நிக்கிற பகுதியில கை குழந்தையோடு புர்கா பெண்ணுடைய படம் மாத்திரம் மறுநாள் பத்திரிகையில வரும். நிறைய பேசுபவர்கள் யோசிக்க வேண்டும் அல்லவா. ஹதீஸ்களில் இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறதா? நான் சொல்ல வந்தது, பொம்பளை வீதிக்கு வர்றது மார்க்கத்தில் அப்படி அனுமதி இல்லை. ஆண்களோடு கலந்துரவாடுதல் என்பது வரக்கூடிய காலங்களில் நாகரிகம் என்ற பெயரில் அதை அனுமதிப்பதற்கு பொது சமூகம் முன் வந்திருக்கிறது. தயவு செய்து மார்க்கப்பட்டுள்ளவர்கள் இதை எதிர்த்தாக வேண்டும். நீங்கள் குறைந்தபட்சம் உங்கள் பிள்ளைகளையாவது இதற்கு எதிர்ப்பில் நிறுத்தியாக வேண்டும். இந்த நீரோட்டத்தில் சேர்ந்து கலந்துடக்கூடாது. அதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா அப்படின்னு நீ இறக்கணும். எல்லா அவலங்களையும் தாங்கத்தாங்க. எத்தனை தகப்பன் அழுகிறான் தெரியுமா? புள்ள அவன் கண்ட்ரோல்ல இல்லை. சின்னதா 2 வரி கடிதம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. எத்தனை அவலங்கள்! இஸ்வான் மதரசாக்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நினைவு வருகிறது. மிகப்பெரிய கல்வி கடல் அல்லவா. அந்த அம்மாண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பொம்பளை வருது, உம்ராவுக்கு போயிட்டு வந்திருக்குது. போயிட்டு சந்தோஷம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கு. இன்னைக்கு தான் அவ்வளவு கூட்டமா இருக்கு. அப்போ முத்தம் கொடுத்துட்டு வேகமா சொல்லுது. தாய்மார்கள் நல்லா கவனிக்கணும். துஃப்து பில் பைத்தி சபஅன் வஸ்தலம்து ருக்ன மர்ரத்தைன். 7 தடவை சுத்திட்டேன் தவாப். 2 தடவை ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முத்தம் கொடுத்தேன். 2 தடவை சான்ஸ் கிடைச்சது. வஸ்தலம்து ருக்ன மர்ரத்தைன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னைக்கு இல்ல, நாம இப்ப சொல்றது 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, சொல்றாங்க, லா ஆஜரகில்லா ஹல் துதாஃபிஈன பிர்ரிஜால் ஹல்லா மரர்தி வகப்பர்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்.
அல்லாஹ் உனக்கு கூலி கொடுக்காம இருக்கட்டும். ஆம்பளைகளோட போய் இடிச்சு நின்றுக்கிட்டு அஜுர் ரசூலை முத்தம் கொடுத்துட்டு வந்தியா நீ? லா ஆஜரக்கில்லா, அல்லாஹ் உனக்கு கூலி கொடுக்காமல் இருக்கட்டும். ஹல் துதாஃபிஇன ரிஜால், ஆண்களோடு முட்டி மோதி போய் முத்தம் கொடுத்துட்டு வந்தியா? ஹல்லா மரத்தி வாஷர்த்தி வகப்பர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், போற போக்குல தூரமா நின்று கையை மட்டும் காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு நீ போயிருக்க கூடாதா? போய் முத்தம் கொடுத்துட்டு வந்து நிக்கிறியா நீ? ஆண்டவன் உனக்கு கூலி கொடுக்காம இருக்கட்டும் அப்படின்னு கண்டிச்சு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னைக்கு வரைக்கும் நாம கூட முத்தம் கொடுக்கறதா இருந்தா எத்தனை ஆம்பளை எரிச்சிட்டு போடாங்கன்னு பார்த்தா நாம நினைச்சு வச்சுக்கிறோம் இல்லையே. ஒரு புனிதம் நிறைந்த கஅபாவிற்கு முன்னால், ஹஜ்ருல் அஸ்வதிற்கு முன்னால் நன்கு சொல்லுவதானால் சலனங்களுக்கும் சபலங்களுக்கும் இடம் வராதாங்க. சலனம் இல்லை, சபலம் இல்லை, மனதிலே அங்கே மனோ இச்சை இல்லை. இஹ்ராமோடு இருக்கிற அந்த நேரத்திலும் கூட நீ அவ்வளவு புனிதமாக ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுபவர்கள் அல்லாஹ்வை முத்தமிடுவதாக அர்த்தம். அப்படி இருக்கிற அந்த ஹஜ்ருல் அஸ்வதில கூட நீ ஆம்பளைகளை இடிச்சுட்டு சரிசமமா போய் அங்க நிற்காத என்பது உத்தரவாக இருந்தால், இன்னைக்கு எல்லா பப்ளிக்லையும் சர்வசாதாரணமாக வெளியிலே வருபவர்கள், அதிலும் பர்தாக்களுக்கெல்லாம் பஞ்சம் ஏற்பட்டு போய் அதை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு வருபவர்கள் யோசிக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் மிகப்பெரிய பதில் இந்த விஷயத்தில் தாய்மார்கள் சொல்லியார்கள். போகிற போக்கில் நம்ம ஊடுகள்லையும் இப்படி ஒரு பொது சிந்தனைக்கு வந்து விடுவார்களோ என்று நினைக்க தோன்றுகிறது. அடுத்த தலைமுறை பெண்கள், நம்முடைய தாய்மார்கள், வயசானவங்களை தவிர நாளைக்கு உள்ள பெண்களை குறித்த பயம் ரொம்பவே நிறையவே இருக்கிறது. குர்ஆனிலே எத்தனை தாய்மார்கள் தெரியுமா? நான் தாய்மார்களுக்காக சொல்லுகிறேன். மரியம் அம்மா உள்ள இருக்காங்க திருக்குர்ஆனுக்குள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் உள்ளே இருக்கிறார்கள். எத்தனை தவத்தில் சிறந்த பெண்மணிகள் இருக்கிறார்கள் தெரியுமா? குறிப்பாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் உங்களுக்கெல்லாம் முன்னாலே மிகப்பெரிய முன்மாதிரியாக. நிஸ்வான்ல ஓதுற பொம்பளைகளுக்கான ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் ஆயிஷா நாயகி தான். 2210 ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிச்சு கொடுத்தது. முதல் அறிவிப்பாளர் யாருங்க சொல்லுங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மூன்றாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த மேதை ஆயிஷா அம்மா. அறிவிச்சது 2210 மனப்பாடம் லட்சம் ஹதீஸ்கள். அந்த காலத்தில் லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செஞ்சு முடிச்சா தான் ஹாஃபிஸான்னு பேர். இப்போ நம்ம ஹாஃபிஸ்னா குர்ஆனை மனப்பாடம் பண்ணவங்களுக்கு சொல்றோம்ல, 1,00,000 ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து முடித்தால் அன்றைக்கு ஹாஃபிஸ் என்று பெயர். 3,00,000 ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து முடித்தால் ஹுஜ்ஜத் என்று பெயர். ஹுஜ்ஜத். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேர் ஹுஜ்ஜத். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹுஜ்ஜத். இப்படி நிறைய சொன்ன ஷாஃபி இமாம் ஒரு ஹுஜ்ஜத். இவர்களெல்லாம் 3,00,000 ஹதீஸ்களை தாண்டியவர்கள். 1,00,000 ஹதீஸ்களை தாண்டியவர்களுக்கு ஹாஃபிதுகள் என்று பெயர். ஆயிஷா அம்மா ஹாஃபிதாகவும் இருந்தார்கள், ஹுஜ்ஜத்தாகவும் இருந்தார்கள். அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி அவங்க நமக்கு அறிவிச்சது 2210 ஹதீஸ்கள். மார்க்க கல்வியை மிக அதிகமாக கற்று அந்த கல்வியை பரப்பிய பணியில், உலகத்திற்கு அந்த கல்வியை சொன்ன விதத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தில் எல்லா பெண்களை விடவும் மேலே இருக்கிறார். கடைசியா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சொல்ல வருகிற போது எப்ப நினைவு கூர்ந்தாலும் 2 செய்திகள் முக்கியமானவை, அவர்களுடைய வாழ்வில் ரொம்ப அபாரமானவை. ஒன்று, அவர்களினுடைய இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்த அந்த ஹிஜாப், பர்தா பேணுதல். எஹ்ராம் கட்டிட்டு பொம்பளைங்க ஹஜ்ஜுக்கு போனா அவங்களுடைய எஹ்ராம் என்னங்க, முகம் திறந்திருக்கலாம் இல்லையா? முழுசா ஆடை போட்டிருந்தாலும் முகம் என்ன செய்யலாம்? முகம் திறந்திருக்க அனுமதி உண்டு. எஹ்ராம்ல முகம் திறந்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹஜ்ஜுக்கு வர்றவங்க சொல்றாங்க, எதிரில் எல்லாம் பொம்பளைகளும் எல்லாம் ஆம்பளைகள்லாம் வர்றாங்க, நிறைய பேர் உங்களை சந்திக்கிறாங்க, எஹ்ராமா இருந்தாலும் முகம் திறந்திருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குதுன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துணி
முகத்திலே முட்டாமல் கொஞ்சம் தள்ளி தொங்க விடுவதற்கு அனுமதி இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வற்புறுத்தலில் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, ஒரு துணியை ஒரு குச்சி போன்று முன்னாடி கொடுத்து, இந்த கேப்ல எல்லாம் முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து அதிலிருந்து தொங்குற மாதிரி சைடு வியூல முகம் தெரியும், ஆனால் நேர்ல எதிர்படுகிற போது தெரியாது. அந்த மாதிரி தொங்க விட்டு ஒரு இக்கட்டான நேரத்தில் மார்க்கம் அனுமதி தருகிறது. முகம் திறந்திருக்கலாம். காரணம், இது அந்த மாதிரி பயணம். முகம் பார்த்துவிட்டு தவறான சிந்தனைகளுக்கு வாய்ப்பில்லாத இடம் என்பதால் முகம் திறந்திருக்க அனுமதி தருகின்ற இடத்திலும் என்னால் அப்படி இருக்க முடியல, எனக்கு ஏதாவது ஒரு துணி தொங்க விட்டு தான் ஆகணும், அதுக்கு எனக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்லி சற்று தள்ளி முகத்திலே படாமல் ஒரு துணியை தொங்க விடுவதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி பெற்றார்கள் என்றால், இன்னைக்கு எல்லா விதமான ஜிக்னாத்தனங்களோடு நம்முடைய புர்காக்களும் எல்லா விதமான வெள்ளிய ஆடைகளும் எவ்வளவு தூரம் பர்தாவினுடைய நிலையை பின்னுக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை நினைக்கிற போது வரக்கூடிய இரண்டாவது நினைப்பு கல்வி வளம். எல்லாம் 18 வயசு ஆயிஷா அம்மாவை தான் யோசிக்கிறீர்கள். 70 வயசு வரைக்கும் கிழவியாய் போய் ஆயிஷா அம்மா பாடம் நடத்திய அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை உங்களுக்கு தெரியும். சஹாபாக்களும் தாபியீன்களும் பெரும் கூட்டம் ஸ்கிரீனுக்கு பின்னாலே ஹதீஸ் பாடம் நடத்தியவர்கள் ஆயிஷா அம்மா. மிகப்பெரிய பேராசிரியர். இதில் 58 59 அந்த அம்மாவுக்கு 70 வயசை தாண்டிய மூதாட்டி. எல்லாம் நாடி நரம்புகள் தளர்ந்து போய்விட்ட நிலையிலேயும் தொடர்ந்து பாடம் நடத்தி கொண்டிருந்த அற்புதமான பெண் பேராசிரியர். நிஸ்வானிலே ஓத வேண்டும் என்கிற உந்துதல் வேர்க்கை உள்ளவர்களுக்கெல்லாம் ஆயிஷா அம்மா தான் சிறந்த மாடல். கடைசி அந்த அம்மா மௌத்தாகும் போது அந்த மூதாட்டிக்கு தொட வைக்க ஊரே சேர்ந்து முடிவெடுத்தது, இந்த அம்மாவை விட ஹதீஸ்ல அதிகமாக மனப்பாடம் பண்ண அபூ ஹுரைரா தான் தொழுக வைக்கணும், வேற யாரும் தொழுக வைக்க வேண்டாம்னு சொல்லி அபூ ஹுரைராவை வர சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து இந்த உம்மத்தினுடைய முதல் அதிக அறிவிப்பாளர் ஜனாஸா தொழ வைத்தார். இந்த உம்மத்தினுடைய இரண்டாவது அறிவிப்பாளருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கல்வி கடன். இன்னைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய வழியில் இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் ஓதுறாங்கிறது ஒரு சந்தோஷமான செய்தி. வாழ்க்கை முறைகளில் பின்னாலே எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அல்லாஹ் நல்ல வழியில் நடத்தட்டும். ஆனால் ஓதுவது, மார்க்க கல்வியை தேடுவது, அரபி தெரியும் இல்லையா, பொம்பளை பிள்ளைங்க அரபி ஓத தெரியலன்ற மாதிரி ஒரு கேவலத்தை விட வேற ஒன்றும் கேவலம் இல்லை அந்த பெற்றோருக்கு. நீங்க எங்க கட்டி கொடுத்தாலும் எங்க என்ன பண்ணாலும் பொம்பளை குரான் ஓத தெரியலன்னு வைங்களேன். நிறைய ஊர்ல என்னன்னா ஆம்பளையே கொஞ்சம் அப்படி எப்படி இருப்பாங்க, பெண்கள் தான் எப்பவுமே இபாதத்தா இருப்பாங்க வீடுகள்ல. இன்னைக்கு அதுக்கு கூட அடி வாங்கப்பட்டிருக்கிறது. அது சேதாரமாச்சுன்னா ரொம்ப மோசமாயிடும். அரபி தெரியணுமே. 63 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய ஒரு மொழி எனது குழந்தையின் வாயில், என் மகனின் வாயில், என் மகளின் வாயில் வரணும். இல்லைன்னா நான் நல்ல தந்தை அல்ல என்று அர்த்தம். ரசூலுல்லாஹ் பேசிய மொழி அல்ல. அதனால தான் அரபு நாட்டுக்காரன் நம்ம அரபி தெரியாதவங்க, அரபி அல்லாதவர்களெல்லாம் அவன் வச்ச பேர் அஜமின்னு பேர் வச்சிருக்கான். அஜமின்னா ஊமேன்னு அர்த்தம். அரபு தெரிஞ்சவனுக்கு பேரு அரபியா. அரபு நாட்டுக்காரன் அல்லாம யாரெல்லாம் இந்தியாவில் வேற நாட்டில் எந்த நாட்டில் விடாலும், இந்த நாட்டில் எங்களுக்கெல்லாம் அரபி தெரியும், ஆனாலும் அவன் வச்சிருக்கிற பேரு அஜமி, ஊமை. அரபி மொழியை தாய்மொழியா இருந்தா தான் அரபியா, இல்லைன்னா ஊமையா. ஊமைங்கிறது ஒரு வகையில சரி மாதிரி தெரியும். இது ரொம்ப நாளா அது ஒரு யோசனை இருந்துச்சு. இந்த பையன் அரபிக்காரனும் அடுத்த முறையெல்லாம் ஊமைங்கிறாங்க. நம்ம பொம்பளைகள், நான் தாய்மார்களுக்காக சொல்றேன், நம்ம பொம்பளைகள் நிறைய பேர் எல்லாம் உம்ராவுக்கு போனது தான் தெரிஞ்சது. அஜமி ஊமைன்னு ஏன் பேர் வச்சாங்க. 4 பொம்பளையா கழிச்சு நாங்கள் உம்ராவுக்கு போகிறோம். ஆயிஷா பள்ளிக்கு போய் ஏறாம் பள்ளிக்கு வந்து உம்ரா செய்ய போகிறோம். யாரையாவது கூட்டிகிட்டு போகணுமா, உங்களுக்கு அரபியெல்லாம் தெரியாது, டாக்ஸியில் போகணும், நாங்கள் பார்த்துக்குவோம். கிளம்பிச்சுவோம்.
நான் வச்சு பொம்பளை எல்லாமே பொம்பளை தான். பூரா அங்கே டாக்ஸி டிரைவர் போயாச்சு. அவன் கத்திட்டு இருக்கான், அமரா 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 புறந்து கத்திக்கிட்டே இருக்கான். அவன் கூடவே விலையும் கட்டுறான், கம்சரியால் 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 கம்சரியால். நம்ம பொம்பளை நேரம் போகுது இல்ல எல்லாமே ஓடிட்டு இருக்குது. மார்க்கெட்ல கிடைக்கிற இந்த மார்க்கெட் பூரா என்ன நடக்குது? அவன் இப்படி கை காட்டணும், கடைசியில் தாயாடலாம் உட்காந்தாச்சு. அவ்வளோதான், ஒன்றும் ஒரு பேச்சு இல்லை. ஐசா அப்படி போயாச்சு. திரும்ப வரணும் அதே இல்லை, ஒவ்வொரு 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 இடையில பாதி முடிச்சு காட்டலாம். எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து அரபி தெரியாத பூரா ஊமைன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் வேணும். பொம்பளைங்க ஓதாமையாக ஹஜ்ஜில என்ன முடிஞ்சிருது? மார்க்க ரீதியா தேவையான தெரிய வேண்டிய தெளிவு, அரபு மொழி, குர்ஆன் ஹதீஸ் மனப்பாடம் இதெல்லாம் சேர்ந்து வந்துருச்சுன்னு சொன்னா உண்மையாகவே அந்த பெண்கள் பாக்கியத்திற்குரியவர்கள். இன்னைக்கு அந்த முயற்சியை தான் தெற்கல் தோறும் செய்கிறார்கள். அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு நிஸ்வான் மதரசாக்கள் நமக்கு முன்மாதிரியான மிகச்சிறந்த அந்த தாய்மார்கள் எல்லாம் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். தயவு செய்து குடும்பத்தை உருவாக்குகிற, குடும்பத்துக்கு உள்ள இருந்து உருவாக்குகிற தாய்மார்களாக வாங்க. குடும்பத்தை உருவாக்குறேங்கிற பேர்ல வெளியில வரக்கூடிய தாய்மார்களாக வேண்டாம். எவ்வளவு பேசினாலும் குடும்பத்துல இவங்களையும் இப்படிதான் பேசுவாங்க, நாங்க பண்றதை பண்ணிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை. இன்னொரு விஷயமும் சொல்றேன், இதுல நிறைய பேருக்கு உடன்பாடு கூட இல்லாம இருக்கலாம். ஆனா உண்மை தான் என்னன்னா, ஆம்பளை சம்பாதிக்கிற வீட்டுல பொம்பளை சம்பாதிக்கிறத சரியத்தை அனுமதிக்கல. இந்த விஷயத்தான் இப்ப வெளியில அதிகமா பேசவும் முடியல. உங்களுக்கு என்ன தெரியும்? ஆகிற செலவுல இங்க ஒருத்தர் சம்பாதிச்சு என்ன பண்றது? புத்தனை வேகமா சட்டையும் போறாங்க. நீ பண்ற ஆடம்பர செலவுக்கு ரொட்டிக்கும் சோறுக்கும் ஒரு ஆள் சம்பாதிச்சா போதுமே. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பிரபலமான சஹாபி. ஆனால் கொஞ்சம் உடம்பு முடியாது. அவங்க ஒரு டிசேபிள்னு சொல்ல முடியல, கொஞ்சம் காலு கையெல்லாம் இது மாதிரி ஆக குட்டையானவங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க மனைவி தான் ஜைனப். ஜைனப் அம்மா வந்து கேட்டுச்சு, கணவருக்கு முடியல, உடம்பு முடியாததுனால நான் சம்பாதிக்க போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா விறகு பொறுக்கிட்டு வந்து அதை சந்தைப்படுத்தி விற்கிறதுக்கு அனுப்பி கொடுத்தாங்க. எதுக்கு? முடியாத கணவர், அவர்னால சம்பாதிக்க முடியாது. சம்பாத்தியம் முடியாத கணவர்கள் எந்த வீட்டில் இருக்காங்களோ அங்க பொம்பளைங்க வெளியே போய் சம்பாதிக்கலாம். இது தனி தலைப்புல ஒரு மணி நேரம் பேச வேண்டியது. பெண்களுடைய இன்றைய உள்ள வேலை தொழில் நிமித்தமெல்லாம் இனி அதன் மூலமாக ஏற்படுகின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் நீண்ட ஆய்வு கொண்டு அலசப்பட வேண்டும். ஆனா ஒண்ணு, சில பேர் மனசு இதுல வந்து கசப்பாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுகிறோம், ஆம்பளை சம்பாதிக்கிற வீட்டுல பொம்பளையின் சம்பாத்தியம் என்பது இந்த ஷரியத்திற்கு நீங்கள் செய்கிற அவமானம். ஷரியத்தின்படி முறையாக நடக்கக்கூடிய தாய்மார்கள், அந்த வழியில வந்த நல்லோர்களின் வழியில வந்த அப்படிப்பட்ட தாய்மார்களை பிரிக்க வேண்டும். தவறை கூட எல்லாம் வல்ல இறைவன் 1,24,000 பேர்களில் 1,400,000 பேர்களில் ஒருத்தர் கூட பெண் நபி அனுப்பல. நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு 4 நபியானது பெண் நபி இருக்கலாமே, இல்ல, பெண் நபி இல்லைங்கிறது காரணம் என்ன தெரியுமா? எந்த ஒரு பப்ளிக்லையும் ஒரு நபி என்பவர் பிரச்சாரத்துக்கு வந்தார். ஒரு நபி என்பவர் மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும். ஒரு நபி என்பவரிடத்தில் குடும்ப விவகாரத்துகளிலே இருந்து சமூக பிரச்சனைகள் வரையும் கொண்டு வந்து வைக்கப்படும், அலசப்படும், ஆராயப்படும், பேசப்படும். ஒரு நபி தீர்ப்பு சொல்ல வேண்டியது வரும். ஊர் ஊராக, நாடு நாடாக, மக்கள் மக்களாக பல்வேறு இடங்களிலே பிரச்சாரத்தையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடியவர் நபி. அல்லாஹ் தஆலா பப்ளிக்ல வேணாங்கிறதுனால தான் ஒரு நபியை கூட பெண் நபியாக வைக்கிறது. எந்த நபியும் இல்லையே. இன்றைக்கு தீவிரமாக பர்தா இல்லாமல் கூட, அது இருந்தும் கூட வெளியில கொண்டு வருவதற்கு யோசிப்பவர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்காக ரொம்ப பிற்போக்கா பேசல. படிக்க வேணாம், முன்னேற வேணாம், ஒண்ணு வேணாம், 6வது வகுப்போட வீட்டுல போடுறதெல்லாம் சொல்ல வரல. நீங்கள் பர்தாவோடு, கற்பொழுக்கத்தோடு
எந்த உயரத்தை தொட்டாலும் அது சரீரத்திற்கு மகிழ்ச்சியான செய்திதான். எவ்வளவு உயரம் வேணாம். ஆனால் ஒன்று, பர்தாவுக்கு பங்கம் இருக்கக்கூடாது. இஸ்லாமிய ஒழுக்கங்களுக்கு அதனுடைய மாண்புகளுக்கு எந்த வகையிலும் பஞ்சம் வந்துடக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் அவைகளுக்கெல்லாம் அனுமதி உண்டு. இன்னைக்கு நாங்கள் முன்னேற்றுகிறோம் என்ற பெயரால் ஷரியத்தின் கோடுகளும் தூக்கி எறியப்படுவது, அதுதான் ஆபத்தானது. 1000 தான் நாம நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சாலும் எல்லாம் வந்த இறைவன் சிந்தனை, தூர நோக்கான சிந்தனை. அவன் ஆண்களுக்கு ஒரு பொறுப்பு, பெண்களுக்கு ஒரு பொறுப்பு வச்சிருக்கான். இன்னமும் தெளிவா சொன்னான், நீங்க எவ்வளவு பிற்போக்காக நம்மை நினைத்தாலும் பரவாயில்லை, ஆணும் பெண்ணும் பஞ்சும் நெருப்பும், பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்திக்கும். நீங்க சும்மா சொல்லலாம், இல்ல நாங்களாம் மனசு சுத்தமா இருக்கோம், நான் அவரை ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன், அவரு என்னை ஃப்ரெண்டா தான் நினைக்கிறாரு. ஆரம்பத்தில் அப்படி ஃப்ரெண்டா தான் நினைச்சீங்க போற வரைக்கும். அப்புறம் ஒரு துண்டு சீட்டில் எழுதி வச்சுட்டு போயிட்டீங்களே. பஞ்சும் நெருப்பும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு இல்லைங்கிறதா உண்மையுடைய. வாய்ப்பு இருக்குமானால் ஆண் சமூகம் பெண் சமூகம் என்று வருகிற போது பற்றிக்கொள்ளும். நல்லா தெரிஞ்சுங்க, சொர்க்கத்துக்குள்ள போகும்போது ஆண் மனுஷன் தனியாக தான் போனாங்க, அவ்வா இல்லை. அதுக்கப்புறம் தான் அவரோட விழாவில் இருந்து உருவி ஒரு பொம்பளையை நிற்க வச்ச உடனே அது வரைக்கும் சிரிக்காம இருந்தவர் சிரிச்சார். யாரு? அதை மனுஷன். யாரும் ஒன்றும் சொல்லி தரல, தானா அவர் அந்த பக்கம் சாய்ச்சிட்டாரு, அந்த அம்மா இந்த பக்கம் சாய்ச்சிச்சு. இன்னைக்கு உலகம் உருவாகி உட்காந்துருக்குது. குடும்பமோ தாம்பத்தியமோ குழந்தை பிறப்போ இன்ன பிற கூடலோ எந்த விஷயத்தையும் ஆதமுக்கும் அப்பாவுக்கும் எந்த பேராசிரியரும் பாடம் நடத்தல. நான் சொன்னது போல பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருந்தா பத்திக்கும், ஒன்னும் சொல்லி தரலாம். இதையே நாயகத்தின் வார்த்தைகளில் சொல்லுவதானால், அந்நிய ஆணும் பெண்ணும் தனித்திருக்கிற போது அவங்க 2 பேர் அங்க இல்ல, 3வது சைத்தான் இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. 2 பேரும் நினைக்காதீங்க. இப்ப எந்த இடமெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுமோ அந்த இடமெல்லாம் தவறு செய்கிறோம் என்று பொருள். தயவு செய்து மார்க்க அறிவை பெண்களுக்கு தாருங்கள், தேவையான ஒழுக்கங்களை தாருங்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பெண்களை கற்பொழுக்கமும் நல்ல வெட்க உணர்வும் ஷரீஅத்தினுடைய மானமும் நிறைந்த பெண்களாக எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக.